وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. கணித்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, நாம் தினந்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் தன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதில் இன்று சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தினுடைய முதல் 2 வசனங்களுடைய தமிழாக்கத்தையும் தன் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم وأصلح بالهم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால். அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வின் பாதையை விட்டும் தடுப்பவர்களின் செயல்களை அவன் வீணாக்கிவிட்டான். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மையாக முஹம்மதுக்கு அருளப்பட்டதை நம்பியோரின் தீமைகளை அவர்களிடமிருந்து அல்லாஹ் அழித்து விட்டான். அவர்களின் நிலையையும் சீர்படுத்தினான். இந்த 2 வசனங்களில் காஃபிர்களுடைய குணத்தை பற்றியும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களுடைய குணத்தை பற்றியும் அவர்களுடைய நிலையை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதுல முதல் வசனத்துல காஃபிர்களுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான், தெளிவுபடுத்துகின்றான். காஃபிர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வை மறுத்துவிட்டு இறைவனால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த அத்தனை உபதேசங்களையும் வழிகாட்டுதல்களையும் மறுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதுதான் அவர்களுடைய இயல்பான குணமாக இருக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல நாம் பல எதிரிகளுடைய விஷயங்களை நாம் பார்ப்போமேயானால் இதுதான் அவர்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். அவர்கள் மட்டுமே மறுப்பதோடு நின்று விடாமல் அந்த ஏகத்துவ கொள்கையை விட்டும் எப்படியெல்லாம் தடுக்கலாம், எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை தடுப்பதற்குரிய முயற்சிகளை செய்யலாம் என்பதுதான் அவர்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். அதுல முக்கியமாக அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற அந்த எதிரிகளுடைய இயல்பான குணமே அவர்கள் மட்டுமே காஃபிர்களாக இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த காஃபிர்களாக எப்படி நாம் உருவாக்கலாம் என்கிற அந்த சிந்தனைகள் தான் அவருடைய மன ஓட்டமாக இருக்கும். அதற்காகத்தான் பல்வேறு எதிர்த்திட்டங்களை எல்லாம், சூழ்ச்சிகளை எல்லாம், பல செயல்பாடுகளை அவருடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத்தான் அல்லாஹ் வசனத்துல குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த காஃபிர்கள் அப்படித்தான் மறுத்து கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் தடுத்து கொண்டிருப்பார்கள். அத்தகையவர்கள் இந்த உலகத்துல அந்த செயல்பாடுகள் இருந்த காரணத்தினால மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் பாழாக்கி விடுவான். அதாவது அவர்களுக்கு எந்த விதமான கூலியும் கிடைக்காது, அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாடகை கூட கிடைக்காது. நிச்சயமாக நரகமும் நரகத்தினுடைய வேதனைகள் மட்டும்தான் அவர்களுக்காக அல்லாஹ் வைத்திருப்பான் என்பதைத்தான், அவர்களுடைய அமல்களை அவருடைய செயல்பாடுகளை பாழாக்கி விடுவான் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுதான் காஃபிர்களுடைய உலகத்தினுடைய சூழ்நிலையும், உலகத்தில் அவர்கள் இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டதன் காரணமாக மறுமையில அவர்களுடைய செயல்பாடுகள் அழிக்கப்பட்டு நரகத்தை தான் சுவைப்பார்கள் என்பதைத்தான் அந்த வசனத்துல காஃபிர்களுடைய நிலையை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு விட்டு, அதுக்கு அடுத்ததாக 2வது வசனத்துல ஈமான் கொள்ளக்கூடியவருடைய நிலையை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் இன்ன பிற இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஈமானிய அம்சங்களை எல்லாம் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கையில செயல்பாடுகளும் அமல்களும் இருக்கும், நற்காரியங்களும் இருக்கும். அதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் ஈமானோடு நிறுத்திவிட மாட்டார்கள். ஈமானுடைய செயல்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில நற்காரியங்கள் மூலமாக வெளிக்கொண்டு கொண்டே இருக்கும். எல்லா விதமான நற்காரியங்களையும், கடமையான நற்காரியங்களையும், உபரியான வணக்கங்களையும் அவர்கள் சரியான முறையில செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மேலும் குறிப்பாக மற்ற ஈமானிய அம்சங்களெல்லாம் நம்புவதோடு சேர்த்து குறிப்பாக அவர்கள் எதை நம்புவார்கள் என்றால், உறுதியாக நம்புவார்கள் என்றால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற இந்த சத்தியம், இந்த குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வஹீ செய்தி,
அதை இந்த முகமதின் மீது அருளப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் அவர்களுக்கு இருக்காது. இந்த குர்ஆன், இந்த வகை செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அருளி இருக்கின்றான். அந்த நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்துல ஆழமாக இருக்கும். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈமான் கொண்டு நற்காரியங்களை செய்வார்கள். குறிப்பாக இந்த மார்க்கம், இந்த வகை செய்தி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் முகமதின் மீது அருளப்பட்டிருக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, அது நேர்வழியாக இருக்கிறது, அதான் ஹக்காக இருக்கிறது. அதை அவர்கள் நம்புவார்கள். குறிப்பாக அந்த நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கையும் செயல்பாடுகளும் உறுதியும் யாரிடத்தில் இருக்கிறதோ அத்தகைய ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய பரிசு 2 விஷயங்களை கொடுக்கின்றார். இந்த மாதிரி நம்பிக்கையும் அமல்களும் செயல்பாடுகளும் இருக்குமையானால் அவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற 2 ஆக சிறந்த நிலைமைகள். ஒன்று, அவர்களுடைய தீமைகளை அல்லாஹ் அழித்து விடுவான். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தன்னை மீறியோ சில பாவங்களையோ தீமைகளையோ சில பிழைகளையோ செய்திருப்பார்களே, ஆனால் அந்த தீமைகளை அல்லாஹ் அவர்களை விட்டு அழித்து விடுவான், அதை மன்னித்து விடுவார்கள். அவங்க அந்த தீமைகளில் அப்புறப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் அடிப்படையில அது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும். 2வது நிலை, சிறப்பான நிலை என்னவென்றால் அவர்களுடைய நிலைகளை அல்லாஹ் சீர்படுத்துவார். அவர்கள் தடுமாறாமல் இருப்பதற்காக, தடம் புரளாமல் இருப்பதற்காக, சீராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்குரிய சீரான நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அவங்க காஃபிர்கள் மாறி தடுமாற மாட்டாங்க. நீங்க இந்த உலகத்திலே பார்க்கலாம், காஃபிர்கள் சில சின்ன சின்ன துன்பங்களுக்கெல்லாம் தடுமாறக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக, தட்டடிப்பவர்களாக நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய விடி போல துன்பங்களை அவர்கள் சந்தித்தாலும் அதுல இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமே அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான், அல்லாஹ்விடத்தில் தான் மீண்டும் செல்ல இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு மீண்டும் அதுல இருந்து வெளிவரக்கூடியவர்களாக, அந்த கவலைகள்ல துன்பப்பட்டு துவண்டு போய்விடாமல் அதுல இருந்து வெளியே வரக்கூடியவர்களாக, அதுல இருந்து மீண்டு வரக்கூடியவர்களாக, அல்லாஹ் மீது பாரத்தை போட்டு செயல்படக்கூடியவர்களாக ஈமான் கொள்ளக்கூடியவர்களை பார்க்கலாம். அதுதான் அல்லாஹ் சொல்லுவாங்கன்னா, இந்த ஈமானிய அம்சங்களுடைய சிறப்பு அம்சம் இதுதான். அல்லாஹ்வே அவர்களுக்கு தகுந்த நிலை ஏற்படுத்துவார். அவங்க தடுமாற மாட்டாங்க, சீரான நிலையில அவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு அத்தகைய நிலை ஏற்படுத்துவார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில இந்த வசனத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டியது, ஈமானிய அம்சங்கள் நம்மிடத்துல உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஈமானோடு நிறுத்தி விடாமல் செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹின் புறத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிற இந்த வகை செய்தியை உறுதியான முறையில் நம்பக்கூடியவர்களாகவோ அது வழிகாட்டக்கூடியதன் அடிப்படையில இந்த நேர்வழியில நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருப்போமே, ஆனால் நம்முடைய தீமைகளையும் அல்லாஹ் மன்னிப்பார், அவருடைய நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்குவான் என்பதை அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிப்போமாக. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.